இந்தியாவின் மிக உன்னதமான ஆன்மீக தலம், பக்தி பெருக்கின் முடிவில்லா யாத்திரை சபரிமலை. ஆனால் இது வெறும் யாத்திரை மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தின் உடைந்த கனவு, ஒரு குழந்தையின் தீராத ஆசை. இது ஒரு பக்தியின் நம்பிக்கை பலிக்கும் கதை, ஒரு குழந்தையை காக்க சாமியே நேரில் வந்து துணை நின்ற கதை. வாருங்கள், இந்த உணர்ச்சிபூர்வமான திரைப்படத்தின் முழு வாய்ஸ் ஓவர் கதைக்குள் பயணிப்போம். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சபரிமலை ஒவ்வொரு பக்தனின் இதயத்திலும் நிறைந்திருக்கும் ஓர் ஆன்மீக பயணம். பாண்டியர்கள் மதுரை மீனாட்சியை தாங்கி வந்து மலை உச்சியில் வழிபட்ட இடம் இது. அவளே ஐயப்பனுக்காக காத்திருக்கும் மாளிகைப்புறத்தம்மன் என்று பெயர் பெற்றாள். இத்தகைய பக்தி பின்னணியில் வாழும் ஒரு சாதாரண குடும்பம். வேலையில்லாத அப்பா, உழைக்கும் அம்மா, பாட்டி, ஒரே மகள். இந்த குழந்தையின் மனதில் ஒரே ஆசை, அது ஐயப்பனை காணும் ஏற்றுக்கடன். கடன் தொல்லைகள் இருந்தாலும் மகளின் ஏக்கத்தை பார்த்த அப்பா அவள் மனதை தேற்றுகிறார். இந்த வருடம் நான் உன்னை கண்டிப்பாக சபரிமலைக்கு அழைச்சிட்டு போறேன் மகளே. எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் அப்பாவும் மகளும் கோயில் பூசாரிக்கு உதவுவதை நிறுத்தவில்லை. தேன் மிட்டாயை அன்புடன் கொடுத்து சென்ற பின் இருவரும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து பக்தியாக இருக்க தொடங்குகிறார்கள். ஆனால் அன்பான இந்த வீட்டிற்குள் கடன் என்ற விஷம் நுழைகிறது. ஒரு முரட்டு ரவுடி மூலமாகவும் மாமா என்ற நண்பன் மூலமாகவும் இந்த சிக்கல் வருகிறது. ரவுடியின் முதல் பார்வை அத்தனை மோசமானது. ஒரு நாள் கடன்காரன் கிட்ட கால அவகாசம் கேட்டு அப்பா மன்றாடுகிறார். ஆனால் ரவுடிக்கு கருணையே இல்லை. சற்றும் எதிர்பாராத விதமாக ரவுடி கோபமடைந்து அப்பா முகத்தில் டீயை ஊற்றி நெஞ்சில் குத்தி தரையில் தள்ளுகிறான். அந்த குழந்தையின் கண் முன்னே 10 நாள்ல பணம் வரணும் என்று மிரட்டிவிட்டு செல்கிறான். ஊரே வேடிக்கை பார்க்க அப்பா அவமானத்தில் துடிக்கிறார். சபரிமலைக்கு கூட்டிச் செல்வதாக கொடுத்த வாக்குறுதி பலிக்காட சோகமும் அவமானமும் தாங்காமல் அப்பா உயிரை மாய்த்து கொள்கிறார். துயரத்தில் இருக்கும் அந்த குழந்தைக்கு இரவில் ஒரு பயங்கரமான கனவு வருகிறது. ஒரு கருப்பு உருவம் அவளை துரத்தி கொண்டு வருகிறது. பயத்தில் அலறி எழுகிறாள். உறவுகள் அனைவரும் கலைய, அம்மா, நீ எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க போற? பள்ளிக்கு கிளம்பி போ என்று சொல்கிறார். பள்ளியில் இருந்த போதும் அப்பாவின் ஆசையும் ஐயப்ப தரிசன கனவும் அவளை விடவில்லை. இல்லை நண்பா, நான் ஐயப்ப தரிசனம் பார்த்தே ஆகணும். அப்பாவின் ஆசையையும் என் கனவையும் நிறைவேற்றப் போகிறேன் என்று கூறி இருமுடியையும் கருப்பு உடையையும் அணிந்து இருவரும் புறப்படுகிறார்கள். 2 கன்னிசாமிகள் ஐயப்பனை நோக்கிய பயணத்தை தொடங்குகிறார்கள். பேருந்தில் தனியாக வரும் குழந்தைகளை நடத்துனர் கவனிக்கிறார். அதே நேரம் அந்த குழந்தைகளை கடத்த திட்டமிட்ட ஒருவன் சாமி வேடமணிந்து அதே பேருந்தில் ஏறுகிறான். குழந்தைகளை கடத்துபவன் தனது மோசமான பார்வையுடன் நோக்குவதை குழந்தையின் நண்பன் உணர்கிறான். பேருந்து ஒரு இடத்தில் உணவுக்கு நிற்க கடத்தல்காரன் கீழே இறங்கி தன் முதலாளிக்கு கால் செய்கிறான். 2 குட்டிகள் மாட்டியிருக்கு என்று சொல்ல முதலாளி உடனடியாக சூப்பரான ரேட் எடுத்துட்டு வா என்று உத்தரவிடுகிறான். அப்போது இருமுடியை தூக்கி கொண்டு தாடியுடன் ஒரு புதிய பக்தர் பேருந்தை நோக்கி ஓடி வருகிறார். அந்த குழந்தை ஆச்சரியத்துடன் அவரையே பார்க்கிறாள். என்ன குழந்தைகள், தனியா வந்திருக்கீங்களா என்று அவர் விசாரிக்க கடத்தல்காரன் அவசரமாக வந்து இவர் மாமா என்று பொய் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். அந்த புதிய பக்தர் கடத்தல்காரனை அலட்சியம் செய்துவிட்டு குழந்தைகளுக்கு பக்கத்து சீட்டில் போய் உட்கார்கிறார். அப்போதுதான் அவர் தன் பெயரை சொல்கிறார், ஐயப்பன். பேருந்து பிரேக் டவுன் ஆகி நடுவழியில் நிற்கிறது. நடத்துனர் இறங்கி அடுத்த பஸ் ஏறிக்கொள்ள சொல்கிறார். குழந்தைகள் ஐயப்பரை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்கள். ஐயப்பன், உங்க மாமா எங்க போனார் என்று கேட்க குழந்தைகள் உறுதியாக, அவர் எங்க மாமா எல்லாம் கிடையாது, அவர் யாருமே எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். அப்போதான் நம்ம ஹீரோ, நான் இனிமேல் உங்களுக்கு குருசாமியாக இருக்கேன், என் கூட வாங்க போகலாம் என்று பொறுப்பேற்கிறார். மாமா சாமி கோபத்துடன் பார்க்க ஐயப்பன் உறுதியாக, இனிமேல் பசங்களை நான் தான் பார்த்துக்குவேன், புரியுதா என்று முறைக்கிறார். ஐயப்பர் குழந்தைகளுடன் பயணிக்கிறார். பசியை மறைக்கும் அவர்களை சண்டையிட்டு சாப்பிட வைத்து ஒரு அப்பாவை போல் கவனித்துக் கொள்கிறார். அப்போது அங்கே வந்த வில்லன், அதாவது கடத்தல்காரன், ஐயப்பனிடம் இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ விலகிக்கோ என்று கூறுகிறான். சண்டை போட வருகிறான். ஐயப்பன் ஒரு பக்தனாக மட்டுமல்லாமல் ஒரு வீரனாக மாறி ரவுடியை அடித்து உதைக்கிறார். கையால் பிடித்து தூக்கி இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது என்று சொல்லி எச்சரித்து அனுப்புகிறார். ரவுடியை அனுப்பிவிட்டு திரும்பி பார்த்தால் குழந்தைகளை காணோம். எங்கடா போயிருக்காங்க என்று பார்த்தால் அவர்கள் பயப்படவே இல்லை. பக்கத்தில் நடந்து கொண்டிருந்த பேட்டை துள்ளி ஆட்டம், மோளம், தாளத்தோட நடனத்தை ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற பக்தர்களுடன் சேர்ந்து ஆனந்தமாக கையில் கட்டியை வைத்து பக்தி நடனம் ஆடுகிறார்கள். ஆடி பாடிவிட்டு மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடர்கிறார்கள். ஒரு வழியாக சபரிமலையின் அடிவாரத்தை அடைகிறார்கள். பம்பை ஆற்றை அடைந்து குளிக்கிறார்கள்.
சன்னிதானத்தை நெருங்கும் போது இன்று தரிசனம் கிடையாது என்ற அறிவிப்பு வருகிறது. இன்னைக்கு நம்ம போக முடியாது என்று குருசாமி சொல்கிறார். ஆனால் குழந்தைகள் விடவில்லை. நாங்க இன்னைக்கு போயே ஆகணும் என்று அடம் பிடிக்கிறார்கள். சரி, ஓகே, வாங்க போகலாம் என்று குருசாமி முடிவெடுத்து காட்டுப்பாதை வழியாக அவர்களை அழைத்துச் செல்கிறார். சபரிமலையில் கன்னிசாமிகளை கடத்த வந்தவன் இந்த குழந்தைகளை எப்படியாவது காட்டுக்குள்ளே பிடித்து அடித்து விடலாம் என்று நினைத்து மீண்டும் ரவுடி கும்பலை வரவழைக்கிறான். அப்போதும் அங்க இருந்தது நம்ம ஹீரோ ஐயப்பன். ஒரு வேகத்துடன் ஒவ்வொரு அடியும் துல்லியமாக ரவுடிகளை அடித்து துவம்சம் செய்கிறார். ரவுடி கும்பல் சிதறி ஓடுகிறது. ரவுடி கும்பலின் தலைவனான மாமாசாமியை இறுதியாக பிடித்து கடுமையாக தாக்குகிறார். மாமாசாமி, என்னை விட்டுவிடுங்கள் சாமி, இனிமேல் எந்த பெண்ணையும் துன்புறுத்த மாட்டேன் என்று காலில் விழுந்து கெஞ்சுகிறான். சன்னிதானத்தை நெருங்கும் போது நள்ளிரவு 12 மணி ஆகிவிட்டது. நடை சாத்தப்படுகிறது என்ற அறிவிப்பு வருகிறது. நடை அடைக்கப்பட்டதால் அந்த குளிர் இரவில் ஐயப்பர் குழந்தைகளை பாதுகாத்து நெருப்பை மூட்டி அவர்களுக்கு ஆறுதல் அளித்து தங்க வைக்கிறார். ஒரு தந்தை போல் அவர்களை கவனித்துக் கொள்கிறார். மறுநாள் அதிகாலையில் ஐயப்பரின் சன்னிதானத்தை, அதாவது 18 படிகளின் அடிவாரத்தை அடைகிறார்கள். படிகள் ஏறுங்கள் என்று குருசாமி கூற திரும்பி பார்த்தால் அந்த குருசாமியை காணோம். அவர் எங்கோ மறைந்து விடுகிறார். அப்போது ஒரு அற்புதம் நிகழ்கிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி குழந்தைகளை தாங்கிக் கொண்டு தானாகவே படிகளின் மேல் ஏற்றுகிறது. 18 படிகளையும் தாண்டி வந்து அவர்கள் ஐயப்பனின் திவ்ய தரிசனத்தை பார்க்கிறார்கள். தந்தையின் ஆசையையும் என் கனவையும் நிறைவேற்றிய திருப்தியில் அவள் கண்கள் கண்ணீரில் நிறைகிறது. அழகாக நிதானமாக ஐயப்பனை பார்த்த சந்தோஷத்தில் குழந்தைகள் தரிசனம் முடிந்து திரும்பும் போது சின்ன பையனின் அப்பா அங்கு வந்து, எப்படி 2 பேர் மட்டும் தனியாக தரிசனம் பார்த்தீர்கள் என்று கேட்கிறார்கள். அந்த குழந்தை சொல்கிறது, நாங்கள் தனியாக வரவில்லை, அந்த ஐயப்ப சாமியே தான் எங்களை கூட்டி வந்தார். அப்போது அந்த குருசாமி, அதாவது ஐயப்பர், அருகில் உள்ள ஒரு இன்ஸ்பெக்டருடன் நேரில் பேசுகிறார். தான் ஒரு போலீஸ் அதிகாரி என்றும் கன்னிசாமிகளை கடத்தும் கும்பலை பிடிக்கவே மாறை போட்டு வந்ததாகவும் கூறுகிறார். அங்கே இருந்த கான்ஸ்டபிள் கேள்வி கேட்கிறார், நீங்கள் ஏன் போலீஸ் என்று சொல்லவில்லை? ஐயப்பரின் பதில் அனைவரையும் முருகச் செய்கிறது. நான் அதை கலைக்கவில்லை. அந்த குழந்தையின் மனசுல நான் ஐயப்பனாக இருந்துட்டு போறேன். ஆம், அந்த குழந்தைக்கு அவர் ஒரு போலீஸ் அதிகாரி அல்ல. அவள் கண்களுக்கு அவர் கடைசி வரை சபரிமலை ஐயப்பனாகவே தெரிகிறார். பக்தியின் ஆழமான உணர்வுக்கு இயற்கையும் ஒரு நல்ல மனிதரும் கொடுத்த அங்கீகாரம் இது. இந்த உணர்ச்சி மிகு பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வேறொரு நல்ல கதையுடன் சந்திப்போம்.